ஆக்கமும் ஆன்மீகமும் ஒரு அற்புதமான தொழில் நேர்களே. கற்பூரவள்ளி உங்களுக்கு தெரியும், ஏன் வந்ததுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன இது சொல்கிறேன். அது என்ன உகந்ததுன்னு. என்னென்னா, வள்ளி தெய்வானைன்னு சொல்கிறாளே ஒழிஞ்சு தெய்வானை வள்ளின்னு சொல்கிறாளா? இல்லை. வள்ளி அவ்வளோ முருகனுக்கு மனதுக்கு பிடிச்சு வந்தவ. அவளோட கடாட்சம் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா, கற்பூரவள்ளி ஆற்றுக்கு போகிறப்ப வலது கை பக்கம் இருந்தால் அவ்வளோ நல்லது ஒன்று. இன்னொன்று, அந்த கற்பூரவள்ளி இலை எவ்வளோ ஒரு ஃபேவரெட்டு, எல்லாத்துக்கும் பயன்படுது. முடி ஹேர் டைக்கும் பயன்படுது. அவ்வளோ நல்லது. நான் உங்களுக்கு அடுத்த டிப்ஸில் தரேன். இன்னொன்று, இந்த ஓமவல்லி இலையை எடுத்து தூபம் போடுறப்ப, நீங்கள் சாம்பிராணி போடுறப்ப இந்த கற்பூரவள்ளி இலையை ஒன்று கிள்ளி போடுங்களேன். ஆற்றுல கம கமன்னு இருக்கும். அந்த வள்ளியோட கடாட்சம் கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக நேர்களே. நமஸ்காரம்.